ஓம் ஈஸ்வரா குருதேவா. ராமூரில் இருந்து தன் உடலை கிடைக்கவில்லை என்றால், ஆகையினால அந்த காணக்கூடிய அந்த சக்தியை நிறைவை கொண்டு நான் இந்த சொல்களை அந்த எனக்கு குருநாத பதிவு செய்த மாதிரி ஒவ்வொன்றையும் தொட்டு காமிச்சு அந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் திரட்ட செய்ய அந்த மகிழ்ச்சி என் குருநாதர் அருள் வழியில் அந்த மகிழ்ச்சியுடைய அருள் என்றுமே ஒன்றுடன் ஒன்று துணை கொண்டது. அதனுடைய வெகுக்கூடி நிலைகள் செய்தாலும் அந்த உணர்வலைகளை தொட்டு நாம் இந்த சரீரம் இயங்கினால் அவருடன் நாம் தொடர்பு கொள்வது போன்றோம். எந்த நிலைகள் இன்னைக்கு கோயில்கள் தனித்திருந்தாலும் சூரியனுடைய வீட்டு வட்டத்துக்குள் அது சுழந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி சூரியனுடைய தன்மையின் 2000 சூரிய குடும்ப பேரண்டத்துக்குள் ஆரம்ப நிலைகள் சூரியனான அந்த மைய வட்டமான நிலைகள் இன்னைக்கு பெயர் சின்னமாக வெறும் அலைகளாக சுழந்து கொண்டிருக்கின்றது. அந்த அலையின் ஈர்ப்பு வட்டத்தில் தான் இந்த சூரியனுடைய மற்ற சூரிய குடும்பங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த புகழான சின்னம். ஆனால் அந்த புகழான சின்னத்திற்குள் இவ்வளவு பெரிய சூரியனா இருந்தாலும் இந்த குடும்பத்தின் நிலைகள் அதற்கு அலைக்குள் நேப்பா கோட்டிலே சென்று விட்டால் அது கவர்ந்து எடுத்து பூராமை ஆவியாக மாற்றிவிடும், தனக்குள் கவர்ந்து கொள்ளும். அவ்வளவு பெரிய விபத்துகளும் விண்வெளிகளில் உண்டு இந்த அலை. ஆனால் அதே விபத்துகள் இருந்தாலும் கோள்களும் மறையும் சக்தி உண்டு. அதை போன்ற அலைகள் வரப்பும் ஒரு கோயிலின் செயலாக்கத்தின் நிலை உருமாற்றங்கள் உண்டு. ஆனால் மனிதனான பின் இந்த உணர்வின் தன்மை அதற்குள்ளும் ஊடுருவி தான் செயலாக்கும் மாற்ற வேண்டிய சற்பரிசிகளின் சிருஷ்டிக்கும் உணர்வு மனிதன் ஆனத்தின் உணர்வின் ஆற்றலை தனக்குள் சமைக்கும் எண்ணத்தாலே சமைத்துக் கொண்டு விண்ணின் நிலைகள் ஆற்றல் மிக்க நிலைகள் பெற்றது இந்த உயிராத்மா. நீங்க மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்து ஏதேசாமி பேசுகிறார் என்று நிலைகள் எண்ணாதபடி உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்க தாய் தந்தையை தெய்வமாய் எண்ணுங்கள். உங்க உயிரை கடவுளா மறிங்கள். உங்க உடலை உயிரை ஈசனாக மறிங்கள். உங்க உடலை சிவனாக மறிங்கள். உங்க கண் எல்லாத்துக்கும் வழிகாட்டி எல்லாத்துக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் கண்ணை கண்ணனாக மறிங்கள். உங்க உயிரான ஈசனுக்குள் திருட்டி வெப்பத்தை உருவாக்குவது விஷ்ணுவாக கருதுங்கள். அதே சமயத்தில் நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவ அமைத்து என்று நாயகா என்று உங்க உடலில் நினைங்கள். நமக்குள் நல்ல குணங்களை இத்தனையும் பேச உணர்ந்து எதையும் ஆக்க வல்ல சக்தியா பெற்ற நமக்குள் 1008 சக்திகள் உண்டு. ஆக இந்த உடலான கோயிலுக்குள் இத்தனை அமைப்புகள் இருந்தும் இவை அனைத்துமே சீராக்கும் சிறப்புடன் செயல்படும் இந்த மனித உடலுக்குள் இழுத்துக்கொண்ட ஓசான் தரை என்று பூமிக்கு சொன்னபடி 6வது அறிவின் தன்மையை நாம் பயன்படுத்தும் அழகிலே நாம் கர்ணக்கிழமை எப்படி வேக வைத்து நாம் உட்கொள்ளுகின்றோமோ இதை போன்று ஒவ்வொரு தீய தடங்களையும் இந்த கடலையும் பழந்து அதற்குள் நாம் குகையை கட்டி இந்த விஞ்ஞானி ஊழி போகின்றான். அதே போன்று இன்னைக்கு விண்ணிலே ராக்கெட்டை ஏறி அதையும் அலந்தரவை அழியக்கூடிய உணர்வுகளை பெறுகின்றான். இந்த நிறைவுடைய நிலைகள் ஊடுருவி செயலாக்கும் ஆற்றல் பெற்ற 6வது அறிவு ஓசான் தரை நமக்குள் எடுத்துக்கொண்ட நிலையை கொண்டு செயல்பட்டாலும் இந்த உடலுக்குள் உண்டான 6வது அறிவின் நிலையை கொண்டு தனது பாதுகாப்பான நிலைகளை அமைத்துக் கொண்டு தன் உயிராத்மா ஒளியா மாற்றி செல்லும் மாற்றினது. ஆக இதையெல்லாம் இயக்கும் நிலைகள் கொண்டு இது செயலாக்குவதற்கு நாமங்களிட்டு இந்த விஞ்ஞானிகள் எப்படி பெயரிட்டு வைக்கின்றார்களோ அதே போன்ற விஞ்ஞானிகள் மனித உடலுக்கு உறுப்பாகும் நிலைகள் அது செயலாக்கும் நிலையுடைய நிலைகள் அதை செயலாக்கினாலும் அரசன் அவன் சுகபோகங்களுக்காக செய்த பிழையின் தன்மை அதற்குள் சிக்கி தவிர்த்த நாம் அறியாத மக்களும் அவன் உணர்வுக்குள் சிக்கப்பட்டு இந்த மீளாத நிலைகள் இருக்கின்றோம். அந்த மேலும் நிலைகளுக்கு விஞ்ஞானமான மகிழ்ச்சி நமது விஸ்வரப்பட்டார் குருவர்களுடைய அருள் ஒளிகள் அந்த அருள் ஒளிகள் என்று பிரகாசிக்க செய்கின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு விஞ்ஞானின் அருளுடன் இணைக்க செய்கின்றது. அவர் எந்த ருசித்தன்மை பெற்றாரோ அந்த ருசித்தன்மையுடைய உணர்வலைகள் கொண்டு நாம் நெய்வொழியை தன்மை நாம் பெரும் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே இதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து இந்த பதிவு செய்த இந்த உணர்வின் சக்தியை நாம் இன்று மழைக்காக வேண்டி, ஏனென்றால் இந்த நீர் சக்தியை உணர்த்தியது நமது மாமகரிஷி ஈஸ்வரப்பட்ட குருதேவருடைய அருளால் நான் இந்த அகசிமா மகிழ்ச்சியை நான் காண முடிந்தது. அவர் ஆற்றலின் பெற முடிந்தது. அந்த ஆற்றலின் துணை கொண்டு பலவும் அறிய முடிந்தது. அவர் ஆற்றலின் தொடர் கொண்டு நீங்களும் அந்த அகசிமா மகிழ்ச்சியுடைய அருள்மொழிகளை சுழலுங்கள். ஏனென்றால் விண்ணுலகை தோன்றினாலும் இனத்தை தான் சேர்க்கும். நாம் எந்த இனத்துடன் சேர வேண்டும் என்று விரும்புகின்றனோ அந்த இனத்துடன் நாம் செல்ல முடியும். இது எந்த உணவின் தன்மை நமக்கு பதிவு செய்து போக வேண்டும் என்றுமோ அங்கே செல்லலாம்.
இல்லை, இந்த வாழ்க்கையில நாம் பல மந்திர தந்திரங்களை கற்று நாம் பெரிய மனிதனா காட்ட வேண்டும் என்றாலும் அதை நீங்க நினை செலுத்தினால் அதன் வழிகளிலே அதை விட்டுச் செல்லும். இந்த உடலுக்கு புகைத்துவிடும். ஆனால் புகழுக்குள் மறைந்து நாம் எடுத்த உணவின் தன்மை உடலுக்குள் வேதனையை கொடுக்கும். நாம் எதை எடுக்கின்றோமோ நோயை பற்றி பல நிறைவை கொண்டு துன்ப உணர்வான வேதனை சிருஷ்டித்து நாம் இந்த உடலில் இணைந்த பின் ஆடோ மாடாதான் நாம் தரப்போம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஆகினாலே நாம் இந்த உடலிலிருந்து எடுக்கப்படும் போது நாம் மெய் ஒளியின் அருள், அந்த மகிழ்ச்சியில் பெற்ற அந்த அருள் ஒளிகளை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். சாமி கொடுக்கல, சாமிகிட்ட போகணும் அப்படின்னு குறைவு இல்லாதீர்கள். சாமி பெற்ற நாம் அந்த அருள்வழியை நாம் வளர்ப்போம். அந்த அருள்வழியின் நிலையை ஒளிகளை பெறுவோம். நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய உடற்பட நிலைகளின் மூச்சாலை என்னை அணுகாத பாதுகாப்பேன். அந்த மெய்வெளியின் நிலையை பிறப்பும் இரு உலகம் அந்த பொருள் தெரியும். நாம் வேறு உலகில் நாம் ஒளிக்காணும் போது இந்த வாழ்க்கையின் பொருள் காணலாம். ஆக நம்ம உடலை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அந்த இருளை மாற்ற வேதனையால நாம் உடலுக்கு துன்புற்றிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆத்மசுத்தி என்ற ஆயுதம். ஆக நாம் எப்படி புலி நம்மளை தாக்க வரும்போது அது வேட்டையாதற்கு அம்பை கொண்டு நாம் எழுகின்றோமோ அதை போன்று உங்க உடலுக்குள் நின்று உங்களை வேட்டையாட நினைக்கும் அந்த தீய விசை உணர்வு நிலைகள் வேதனைப்பட செய்யும் அந்த உணர்வின் தன்மையை வேட்டையாடுவதற்கு ஓம் ஈஸ்வரா என்று அந்த உணர்வின் ஆற்றலான ஆயுதத்தை எடுத்து ஆத்மசுத்தி என்ற உடலுக்குள் சென்று உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் வேதனை பெறும் அந்த உணர்வின் தன்மையை அந்த மகிழ்ச்சியின் அறுவழியாலே அதை அடக்கச் செய்யுங்கள். அப்போதுதான் அது அடங்கும். ஆக எல்லாரும் வேதனையா இருக்கின்றது என்ற நிலையை எண்ணியோ மறந்துவிட்டு அந்த மகிழ்ச்சியின் அறுவழியாலே எனக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் இறுதியை உணர்வாலே சுவாசியுங்கள். அந்த உணர்வின் தன்மை உங்கள் பெறுவதற்கு மெய்ஞானின் அறுவழிகள் கிடைக்கும் போது மெய்ஞானிகள் அவர்கள் உடலை எப்படி தீவிரை மாய்த்து மெய் ஒளியின் தன்மை பெற்றார்களோ அந்த உருளை மாய்க்க அது வழியின் தன்மையிலே சென்றால்தான் நாம் முடியும். என்ன நான் சாமிகிட்ட போயிட்டு என் தவிர்த்த வெளியே போல என்ன சாமிகிட்ட போற நிறைய பேர் போவேன். முந்தி ஒரு தடவை நான் நம்ம பாடு வழியில நல்லா இப்போ சின்ன வருவாங்க. அடுத்தாப்படி ரெண்டு தடவை சாமி எப்படின்னா மூணாவது வரப்போக்கு எழுதிக்கிறாங்க. நான் வாழ்க்கையில அடிக்கடி அசுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப எழுச்சி அன்னைக்கு வந்த வரல. ஆனா நீங்க நான் சொன்னதை செய்வாங்க, அது நேரம் இல்லைங்க அப்படின்றாங்க. நேரம் இல்லை அப்படிங்கிற நிலையை வரப்போக்கும் வந்துருச்சுன்னா என்னத்த அன்னைக்கு செய்வார், இன்னைக்கு சாமி வங்கியில போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மனித வாழ்க்கையின் நிலையை பயன்படுத்த அது இல்லாதபடி நாம் மெய்வழியை காண்போம். நமக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை பெறுவதற்கு இன்னொருவர்கள் பேசியது அந்த ஆயுதத்துக்குள் பல ரகசியங்கள் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் நிலைகளுக்குத்தான் அம்பு என்றிருந்தாலும் ராமபானம் என்று இறக்கப்போட்டும் ஒரு பல அம்பிந்திய நிலைகளை காட்டியிருப்பார்கள். நாம் உயிரான நிலையை கொண்டு நாம் உயிரான எண்ணங்கள் கொண்டு நாம் இந்த ராமன் என்பது நம் உயிருக்கு உணர்ந்த ஒவ்வொரு குணத்தின் நிலையைத்தான் ராமன், பரசுராமன், பலராமன் என்று கூறினார்கள். ஆக இந்த எண்ணத்தின் வேகத்தின் நிலையை கொண்டு நாம் எந்த எண்ணத்தின் உணர்வை பாய்ச்சுகின்றோம் இந்த அன்பின் தன்மைதான் மற்றவை கவர்ந்து அதை ஈர்த்துச் செய்யும். அந்த எண்ணத்தின் நிலையை செயலாக்குவதற்கு ஆஞ்சநேயராக காட்டினார்கள் அன்று மெய்ஞானிகள். இரண்டாம் இந்த பொருளுக்குள் இருக்கும் நிலையை அன்று உணர்த்தினாலும் நாம் இன்று உணர்வார்கள். ஆகினாலே இதை போல நாம் இன்றைய வேளையில் பாய்த்த நிலைகள் இந்த ராமனாக ராமபானம் எத்தனையோ பானங்கள் இருக்கின்றது. ஆகப்போல இப்ப நாம் கொடுத்த எண்ணங்கள் அனைத்தும் ராமபானங்கள். அதுல நீங்க பயன்படுத்தும் ஒவ்வொரு ஆயுதத்தும் உங்க திறனுக்கு தக்கவாறு கனவை அந்த ராமன் ஒடித்து விட்டால் மற்றவர்கள் தூக்க முடியவில்லை என்று சொன்னது போன்று நாம் மெய் உணர்வின் தன்மையை உங்களை தூக்கும் சக்தி தக்க கனையாடியை உங்களுக்குள் அதை இயங்கச் செய்து நாம் கொடுக்கும் ஆயுதத்தின் நிலைகளை நீங்கள் சரியான முறைகளை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். ஆகினாலே இதையெல்லாம் இன்னொருவரையும் பயன்படுத்தி அந்த மெய்ஞானின் அறிவுடைய தன்மையை உங்களுக்குள் பதிவு செய்து இனி அடுத்து இன்னொருவரையும் பதிவு செய்ய வேண்டிய நிலையை இந்த மாமகிழ்ச்சி அறுவழியாலே நீங்க நான் குரல் எழுப்பியிருக்கேன். எல்லோரும் ஒன்று போல சொல்லுங்க. குருதேவா என்ற நாமகிற்கு ஈஸ்வர குருவர் அருளால் அவர் காட்சி அறிவியை கொண்டு அகசி மாமகிழ்ச்சியை ஏங்கி அவர் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இப்ப ஏங்கி வேண்டும்.
வானத்தை நோக்கி எண்ணத்தை செலுத்தும். அரசிமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல நீராக பொழியும், நல்ல மழையாக போய் மாற்ற வேண்டிய மேகங்கள் கூட வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களை செலுத்துங்கள். யாரும் இந்த நேரத்தில் பேசாத உங்கள் நினைவு போறாமை விண்ணிலையை செலுத்துங்கள். மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாய் அரசிமா மகிழ்ச்சியை வேண்டி பிரார்த்திங்கள். அரசிமா மகிழ்ச்சி அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாய் ஈஸ்வர. அரசிமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாய் ஈஸ்வரா. அதில் நீங்கி மெதுவ கண்ணை மூடி உங்கள் நினைவு போராமை விண்வெளியில் எண்ணங்களை செலுத்துங்கள். அரசிமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் அரசிமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து ஊரின் உலகமும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.